அமரன் அப்படின்ற படம் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் ராஜ்கமல் ப்ரொடக்ஷன், கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் ஒரு பெரிய வசூல் வேட்டையாடுச்சு அப்படின்றதான் உண்மை. திரும்பவும் இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கணும், ஆனால் அந்த லெவலுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணணும். படத்தை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படணும், படத்தில் வர எல்லா பாட்டுமே ஹிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களுடைய கோட்பாடில் வச்சுருந்தாங்க. அப்படி தான் தாய் கிழவி அப்படின்ற ஒரு திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. ராதிகா அவங்களுடைய நடிப்பில் ஒரு திரைப்படம், அது நமக்கு தெரிஞ்சது தான். இந்த படத்தை சிவகுமார் முருகேசன் தான் இயக்கிட்டு இருக்காங்க. படம் யாருடைய ப்ரொடக்ஷன்? எஸ்கேவுடைய ப்ரொடக்ஷன். இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல கதை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த டைரக்டர் அப்படியே சிவகார்த்திகேயன் அவர்கிட்ட கதையை சொல்ல, இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் போய் கமல் அவர்களை மீட் பண்ணி இந்த கதையை சொல்லி ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் அமரன் மாதிரியே உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் சிவகுமார் முருகேசனுடைய இயக்கத்தில் ஒரு திரைப்படம் உருவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராகேஷ் ஓம் பிரகாஷோடைய இயக்கத்தில் கர்ணா அப்படின்ற படம் சூர்யாவுடைய நடிப்பில் உருவாகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. சூர்யா அவருமே நம்ம பாலிவுட்டில் ரொம்ப பிஸியாக போகிறோம் அப்படின்றதுக்காக தான் இங்கிருந்து அங்கே போய் செட்டிலே ஆனாங்க. ஆனால் அடுத்ததாக என்ன மூவ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் நிறையா தமிழ் படங்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பாலிவுட்டில் எந்த திரைப்படங்களும் பண்ணலையப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஜோதிகா கூட 1-2 படம் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கர்ணா திரைப்படத்துக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா மகாபாரதத்தை தழுவி எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம், கதாநாயகனா சூர்யா தான் அப்படின்னு சொல்லினாங்க. இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட 6 வருட காலம் 2 பாகமாக எடுக்க போகிறோம் அப்படின்றதுக்காக ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் பண்ணாங்க. ஆனால் படத்தை ஷூட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற நிலையில் டபால் இந்த படம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இந்த படத்தை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் இப்போது இந்த படத்துடைய இயக்குனர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லைங்க படத்தை கையெல்லாம் விட கிடையாது, இந்த படத்தில் இன்னும் மெருகேற்றிக்கிட்டு இருக்கோம், கூடிய விரைவில் இந்த படத்துடைய ஷூட் டேட்டே நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈவன் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறதா இருந்துச்சு. இந்த படத்துக்கான 6 பாடல்களையும் அவர் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அந்தளவுக்கு ரொம்ப தயாராக இருக்கும், எப்போனாலும் ஸ்பாட்டில் நாங்கள் ஷூட் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற ரேஞ்சில் தான் இருக்கோம். அதனால் இந்த படம் வந்து கைவிடலாம் படலை, கொஞ்சம் தள்ளி தான் போகுது, சீக்கிரமாகவே அதுக்கான அப்டேட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கௌதம் வாசுதேவனுடைய இயக்கத்தில் விக்ரமுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் துருவ நட்சத்திரம். இந்த படத்தில் நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஆனால் என்னமோ தெரியலப்பா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. ஏன்னா ஒரு படம் ஒரு தடவை ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி தள்ளி போகலாம், இல்லை ஒரு 3 தடவை நடக்கலாம். இது கிட்டத்தட்ட 5-6 தடவைக்கு மேலே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி அப்படியே ரிவீட் அடிச்சுட்டே இருந்தாங்க. நாளைக்கு ரிலீஸ்னால் இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை இன்னும் 2 வாரத்தில் ரொம்ப கிளியர் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு கௌதம் வாசுதேவ் மேனன் அவருடைய டீம்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்தை பார்த்தினா ஒரு அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கும். ஏன்னா இந்த படம் நடித்து முடிச்சதுக்கு அப்புறமா நடித்த நிறைய திரைப்படங்கள் விக்ரம் அவர்களோட ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஆக்சுவலாகவே இந்த திரைப்படம் ஒரு நல்ல திரைப்படம் தான். ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. எல்லா பிரச்சனைகளையும் பட்டுவாடா பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. சீக்கிரமாகவே இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் வரும்னு நம்பலாம். 2004 ஒரு படம் வந்துச்சுங்க. அந்த படம் ஹிட்டு, ஃப்ளாப்பு, அதிக வசூல் இப்படிலாம் சொல்லாமல் நம்மளுடைய மெமரிஸ் எல்லாத்தையுமே மாற்றின ஒரு திரைப்படம், ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸை கொடுத்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த 7G ரெயின்போ காலனி அப்படின்ற திரைப்படம். இந்த படத்தில் ரவிகிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க அண்ட் செல்வராகவனுடைய இயக்கத்தில் சோனியா அகர்வாலுடைய நடிப்பில். இந்த படத்தில் வந்திருக்கக்கூடிய பாட்டு அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லலான்ற அளவுக்கு இந்த படத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இதோடைய பாகம் 2 உருவாகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் இப்போ வரைக்கும் இல்லாமல் இருந்துச்சு. பாதிலேயே இந்த படத்தை நிறுத்திட்டாங்கன்னு சொன்னாங்க, நிறைய பிரச்சனைகள் வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் என்னதான் இப்போ இந்த 7G ரெயின்போ காலனி 2ல நடக்குது, இது எடுக்கிறாங்களா இல்லையா, ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு பல குழப்பங்கள் இருந்துச்சு. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டரில் அனஸ்வரராஜன் நடிக்கிறாங்க அப்படின்றது தெரியும். ஸோ எங்கே போனாலுமே சரி அவங்க கிட்ட இந்த கேள்வி மட்டும்தான் கேட்பாங்க. வித்லவ் அப்படின்ற இந்த படத்துடைய ப்ரமோஷனில் கூட அவங்க கிட்ட இதான் கேட்டிருந்தாங்க. அவங்க கொடுத்த அப்டேட் படி இந்த 7G ரெயின்போ காலனி 2 திரைப்படம் கிட்டத்தட்ட நிறைவு பகுதியை நெருங்க போகுது. ஷூட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அண்ட் அடுத்ததான் இந்த படத்துடைய ரிலீஸ் மட்டும்தான். அதனால் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக வந்துடும். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு 2 வயசு. ஆனால் நான் வளர்ந்ததுக்கப்புறம் தான் இந்த படத்தையே பார்த்தேன். அப்படி இருக்கும்போது இந்த படத்துலேயே நான் ஒரு பங்காக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. எல்லாருமே இந்த கேள்வி கேட்குறாங்க. அதனாலேயே நான் சொன்னேன் படம் இப்போது இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் 7G ரெயின்போ காலனி 2 நம்மளை பார்க்க வருது அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. இது மோஸ்ட்டாக தியேட்டர்கள் ரிலீஸ் தான். அப்படி ஒரு வேளை மிஸ் ஆச்சுன்னா OTTக்கு போகுன்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.